ஏஜ் என்ன? 25. உங்களுக்கு? என்ன வாங்க போங்கன்னு? ம், நைட்டு மட்டும் பார்த்தா எத்தனை வயசு மாதிரி தெரியுது? ம், ஒரு 18 19. 26. ஏய், அப்பா தான் இந்த ரூமை யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னார்ல? நம்ம ரூம் லைட் இருக்கா இல்லை, அதான் குளிக்க போனேன். ஹலோ, இதோ வரேன்டா. பா வந்துட்டான். டயத்தை மாத்திரி அமுதா. இந்தாங்க. ஏன் லேட்டு? ½ அன் ஹவர் தானே ஆச்சு. ½ அன் ஹவரா? 2 மணி நேரம் ஆச்சு. வேணும்னா என் வாட்ச் பாருங்க. இல்லை, கிளம்பியே ½ அன் ஹவர் தானே ஆச்சு. அப்ப நான் போய் சொல்றேனா? உங்கள் அண்ணன் வெளில போயிருக்கான். தெரியுமே. ஹோட்டலில் சாப்பிட சொல்லி காசு கொடுத்தான். இனிமையாவது ஒழுங்கா டைம் கீப் பண்ணுங்க. என்ன ½ அன் ஹவர்னா ½ அன் ஹவர்ல வரணும். 2 மணி நேரம்லாம் ஆக்கக்கூடாது. நான் கிட்டார் புதுசாக வாங்கினேன். அதுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. ஜென்ஸ் வாட்ச், அதான் உங்ககிட்ட கொடுத்தேன். லேடிஸ் வாட்ச் இருந்தா நானே கட்டியிருந்திருப்பேன். கடையில் சேஞ்ச் இல்லைன்னு சொல்லி சாக்லேட் கொடுத்தாங்க. ஓ, 50 காசுக்கு சேஞ்ச் இல்லைனா தான் சாக்லேட் தருவாங்க. இப்பெல்லாம் 5 ரூபாய்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆனா இந்த வாட்ச் எனக்கு கிஃப்டா தான் வந்துச்சு. காசு கொடுத்தலாம் வாங்கல. என்ன மாஸ்டர், சரக்கு வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? அட எங்கப்பா, ஒரு நாளைக்கு 10 பிராந்தி ஓடுது. மாஸ்டர், எப்போ பார்த்தாலும் பிராந்தி தானா? வேற பிராண்டே இல்லையா? குடிச்சா பிராந்தி, எடுத்தா வாந்தி. ஏன் நண்பா, சரக்கும் அடிக்க மாட்டேன்ற, தம்மும் அடிக்க மாட்டேன்ற. அதில் தான் உயிர் கேடுன்னு போட்டிருக்குல்ல, அதை போய் குடிக்கணுமா? ஐயோ, அப்படியே போட்டிருக்காங்க. ஏன் உனக்கு தெரியாதா? நீ பார்த்ததே இல்லை? டேய், இன்னைக்கு சரக்கு அடிக்கலாமா? நேற்று மாதிரி கட்டிங் வாங்கி கொடுத்துறாங்கடா. எனக்குலாம் இன்னைக்கு ஆஃப் வேணும்ப்பா. ஆஃபா? கட்டிங் தாங்குவியாடா நீ? ஆஃப் அடிச்சா மட்டையாயிருடா. யாரு? நானா? எனக்குலாம் எவ்வளோ அடிச்சலாம் யாராவது தெரியுமா? எவ்வளோ அடிச்சாலும் ஏறாதா? அப்ப என்ன மத்து குடிக்கிற நீ? ஏன் நண்பா, திட்டுறதான் திட்டா, கொஞ்சம் வண்டே திட்டேன். எப்படி சென்சார்ல கட் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கு தான் நானே கட் பண்ணிட்டேன். என்னது சென்சாரா? அப்படின்னா என் பொண்டாட்டியா கேட்டேன்னா வண்டே திட்டுவாயா? அங்க என்னையா சத்தம்? கிளம்பியாச்சா? கிளாஸ் எத்தனை மணிக்கு? 10 மணிக்கு. ம், நான் கால் பண்ணுறேன். எங்கடா கிளம்பிட்ட? கிளாஸுக்கு. அரியர் எக்ஸாம் எழுதலான்னு இருக்கேன். பணம் எதுவும் வேணுமா? அதெல்லாம் இருக்குது. வண்டியா அது? 2 வண்டி. சரி, போயிட்டு வா.
ஹலோ, சொல்லு. இன்னும் கிளம்பலையா? கிளம்பிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறேன் தெரியுமா? 5 நிமிஷத்துல வீட்டில் இருப்பேன். சீக்கிரம் வந்துடுங்க என்ன? சரி. சாப்பிட்டியா? செலவுக்கு பணம் வச்சுக்க, எடுத்துக்க. சரி. லைட் ஆஃப் பண்ணிடு. சின்ன வயசில் நல்லா படிப்பான் சார். அவங்க அம்மா இறந்ததுக்கப்புறம் நான் தான் ஸ்கூலு வேலை அதுன்னு அவங்கள கண்டுக்காமல் விட்டேன். போயிட்டு எப்போ வருவீங்க? நாளைக்கு வந்துடுவேன் சார். அம்மாவை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகணும். சரி, போயிட்டு வாங்க. ம். பஸ் ஸ்டாண்டு தானே போகிறீங்க? ஆமாம் சார். டேய், நீ பஸ் ஸ்டாண்டு பக்கம் தானே போகிற? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். நான் இன்னும் 2 நாளில் வந்துடுவேன் என்ன? போயிட்டு ஃபோன் பண்ணுறேன். சரி. அது உங்கள் தம்பியோட ஃப்ரெண்ட் தானே? நான் உங்களுக்கு பார்த்தேண்ணா. ஹலோ, ஹலோ, எங்கே இருக்கீங்க? இங்கே தான் பஸ் ஸ்டாப் கிட்ட. இல்லை, ஃபோன் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்த்தேன். அதெல்லாம் ஒர்க் ஆகுது. புது ஃபோனில் அதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகும். எங்கள் அண்ணன் எங்கே இருக்கான்? உங்கள் அண்ணன் உங்கள் வீட்டில் தான் இருப்பான். ஓ, எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டில் தானே இருப்பான். இங்கே பாரு, கிளாஸுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு எங்கே ஊர் சுற்றிட்டு போகிறா பாரு. எங்கடி போகிறா? கிளாஸுக்கு. என்னமோ பெரிய கிட்ட ரெஸ்ட் மாதிரி நடந்து போகிற பார்த்தியா? கிளாஸுக்கு போகிறேன்னு சொல்லி என் சுற்றி அழிக்கிறாடா. வாட்ச் வாங்கி கொடுத்தாச்சு, மொபைல் வாங்கி கொடுத்தாச்சு. நம்ம அண்ணன்கிட்ட எப்படியாவது போய் சொல்லி பணம் வாங்கி நம்ம ஆளுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துட வேண்டியதுதான். நம்ம ஆள் நல்லா இருக்கணும், அவ்வளோதான்.